இந்த தம்பிக்கு தான் மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கும் பாரு. 70 கிலோ 140 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். சாரி 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயிட்டையும் குறைக்கலாம். எப்படி? வெயிட்டையும் குறைக்கலாம். இந்த சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலினையும் நீங்கள் என்ன பண்ணலாம், தூக்கி டஸ்ட்பினில் போடலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வெயிட்டை குறைக்காமல் விட்டோம் அப்படின்னு வைங்களேன், வெயிட்டை குறைக்காமல் விட்டோன்னு வைங்களேன், நமக்கு நேரம் சரியில்லைன்னா நைட்டு தூங்கி கிடப்போம், காலையில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போய் கிடப்போம். அவ்வளோ டேஞ்சர். அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் பேலன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அடி வெயிட்டு கொழுப்பையும் குறைக்கலாம், இந்த மாத்திரையும் தூக்கி குப்பையில் போடலாம், இந்த இன்சுலின் தூக்கி குப்பையில் போடலாம், வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வாழ போகிறது ஒரு தடவை மட்டும்தான், 2 தடவைன்னு கிடையாது. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வாழ போகிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப டேஞ்சர். இது யாருக்குமே தெரியாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும் தெரியுமா? இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் போய் அடைக்கும். இங்கே பிளாக் பண்ணோம். இங்கே பிளாக் பண்ணுறதுக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளிரோசிஸ். இந்த பிளாக் வந்து தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன ஆகிறாங்க, ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்க. புரிஞ்சுதா புரியலையா? அதே மாதிரி தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணோம்னாலும் ஒரு வழி தான், ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த வழி என்னன்னு தெரியுமா? இது என்ன சரி பண்ணணும்னா அதுக்கும் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன், நம்ம சாப்டர் காலி, சாப்டர் முடிஞ்சு, அவ்வளோதான். எங்கேயும் தப்ப முடியாது. கடைசியில் ஐசியூவில் தான் போய் கிடக்கணும், வேறு எங்கேயும் தப்ப முடியாது. அவ்வளோ டேஞ்சர். அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ரொம்ப டேஞ்சரானது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பயங்கர டேஞ்சர். இதனால தான் சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, தைராய்டு எல்லா நோயும் எல்லாம் இதனால தான். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அவேர்னஸ் வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.